ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் லைட்டிங். ஹானஸ்டா சொல்லணும்னா கேமராவை விட லைட்டிங் தான் உங்க வீடியோ குவாலிட்டியை டிசைட் பண்ணும். நீங்க யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணாலும் சரி, ரீல்ஸ் பண்ணாலும் சரி, இல்ல ப்ராடக்ட் போட்டோகிராஃபி பண்ணாலும் சரி, ப்ராப்பர் லைட் இல்லைன்னா உங்க வீடியோட அவுட்புட் டல்லா தான் வரும். ஸோ இன்னைக்கு நான் டெஸ்ட் பண்ண போறது ProLight லைட் மேக்ஸ் PL 150 வாட்டேஜ் பை கோல்ட் ஸ்டுடியோ லைட். அண்டர் 10,000 பட்ஜெட்ல ப்ரொஃபஷனல் அவுட்புட் கிடைக்குமா இல்ல மார்க்கெட்டிங் தானே? வாங்க வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பத்தி பேசலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது இது ஜஸ்ட் ஒரு லைட் மட்டும் இல்லைன்னு தெரியும். இன்சைட் நமக்கு லைட் மேக்ஸ் PL 150 வாட்டேஜ் ஸ்டுடியோ லைட், ரிஃப்ளெக்டர், டிஃப்யூசர் கேப், பவர் கேபிள், மல்டிபிள் கலர் ஃபில்டர்ஸ் அண்ட் ரிமோட் கிடைக்குது. இந்த பிரைஸ் ரேஞ்சில இவ்வளவு அக்சசரி கிடைக்கிறது ரொம்ப ரேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இட் செல்ஃப் வேல்யூ ஃபார் மணி ஃபீல் கொடுக்குது. லைட்டோட பில்ட் குவாலிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கு, சீப் பிளாஸ்டிக் ஃபீல் இல்ல. அதே டைம்ல லைட் வெயிட் இருக்கிறதுனால ஈஸியா கேரி பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல ஷூட் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். ஸ்டாண்ட்ல மவுண்ட் செட் பண்றது சிம்பிள், டைட்டா ஃபிக்ஸ் ஆகுது, செட்டப்புக்கு ரொம்ப டைம் எடுக்காது. இப்படி செட்டப் பண்ணிட்டு லைட் ஆன் பண்ணும்போது தான் ரியல் டிஃபரன்ஸ் தெரியும். எஸ்பெஷலி டார்க் ரூம்ல டெஸ்ட் பண்ணா பிரைட்னஸ் செம்ம பவர்ஃபுல்லா இருக்கும். நார்மல் பல்ப் லைட்டிங்ல இருந்தா ஃபிளாட் லுக், பட் இது ஆன் பண்ணும்போது இன்ஸ்டன்ட் ப்ரொஃபஷனல் ஃபீல் வருது. லைட் அவுட்புட் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஹார்ஷா இல்ல, சோ ஃபேஸ் மேல நேச்சுரல் லைட்டிங் மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். பேக் சைட்ல டிஜிட்டல் டிஸ்ப்ளே இருக்கு. அங்க கெல்வின் வேல்யூஸ், பிரைட்னஸ், இன்டென்சிட்டி பெர்சன்டேஜ், பேட்டரி லெவல் எல்லாமே கிளியரா காமிக்கும். இன்டென்சிட்டி கண்ட்ரோல் யூஸ் பண்ணி பிரைட்னஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணலாம். வார்ம் டு கூல் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ண செப்பரேட் கண்ட்ரோல் இருக்கு. சினிமாட்டிக் வார்ம் டோன் வேணும்னா செட் பண்ணலாம், இல்ல கிளீன் ஒயிட் யூடியூப் லைட்டிங் வேணும்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். பேசிக்கலி ஒரு லைட்ல மல்டிபிள் லைட்டிங் ஸ்டைல்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ரெக்கார்டிங் பண்ணும்போது நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுல்ல, அதனால இந்த லைட்ல ஃபேன் கண்ட்ரோல் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஃபேன் ஸ்பீடை ரெடியூஸ் பண்ண நாய்ஸ் கம்மியாகும். ஸோ சைலண்ட் ஷூட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபீச்சர். நெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் மோட்ஸ் பத்தி பேசலாம். பிளிங்க், ஃபிளாஷ், லைட்னிங் மாதிரி கிரியேட்டிவ் எஃபெக்ட்ஸும் இருக்கு. இது நார்மல் யூசேஜுக்கு தேவையில்லைனாலும் ஷார்ட் ஃபிலிம்ஸ், ரீல்ஸ், சினிமாட்டிக் ஷார்ட்ஸ் எடுக்கிற கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப அட்வான்டேஜ். ஸோ கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி ஆட் பண்ண ஹெல்ப் ஆகும். பேக்கேஜ்ல வர கலர் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது லைட்டிங் மோடு ஃபுல்லா சேஞ்ச் ஆகும். ப்ளூ ஃபில்டர் யூஸ் பண்ண கூல் சினிமாட்டிக் டோன் வரும். ரெட், yellow ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ண dramatic மூட் கிரியேட் பண்ணலாம். ப்ராடக்ட் போட்டோகிராஃபி பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல், எஸ்பெஷலி பேக்ரவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ண. அவுட்புட் பத்தி சொல்லணும்னா இதுதான் பிக் ஹைலைட். நார்மல் பல்ப் லைட்டிங் கம்பேர் பண்ணா டிஃபரன்ஸ் நோட்டிசபிள். ஃபேஸ் கிளாரிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, ஷேடோஸ் கண்ட்ரோல் ஆகுது, ஓவரால் வீடியோ குவாலிட்டி நெக்ஸ்ட் லெவல் ஃபீல் கொடுக்குது. ஸோ இதுதான் பிக்கெஸ்ட் அப்கிரேட்னே சொல்லலாம். டோட்டல் செட்டப் காஸ்ட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 10,000 ரேஞ்சில வரும். கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தெரிஞ்சாலும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இது ஒரு மஸ்ட் ஹேவ் செட்டப்னே சொல்லலாம். பிகினரா இருந்தாலும் சரி, இல்ல சீரியஸ் கண்டென்ட் டெவலப் பண்ண ட்ரை பண்ணாலும் சரி, இது ரொம்ப நல்ல ஆப்ஷனா இருக்கும். நீங்க பிகினர் யூடியூபர், ரீல் கிரியேட்டர், ஃப்ரீலான்ஸ் போட்டோகிராஃபர் ஆரோ ஹோம் ஸ்டுடியோ செட்டப் பண்றவங்கன்னா இந்த செட்டப் உங்க ஒர்க்குக்கு ஒரு அடிஷனல் சப்போர்ட் கொடுக்கும். ஈஸி செட்டப், ஃபிளெக்சிபிள் லைட்டிங், டீசென்ட் அவுட்புட், இந்த மெயின் பாயிண்ட்ஸ்னால இது ஸ்ட்ராங்கா இருக்குது. ஃபைனலா சொல்லணும்னா இது பெர்ஃபெக்ட் ப்ராடக்ட் இல்ல, பட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஓவர் ஹைப் பண்ண மாட்டேன், பட் ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். லைட்டிங் அப்கிரேட் பண்ண பிளான் பண்றீங்கன்னா இது கண்டிப்பா கன்சிடர் பண்ண வேண்டிய சாய்ஸ் தான். இதோட பையிங் லிங்க் இந்த வீடியோல டாக் பண்ணிருக்கேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் பையிங் டிப்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை.